தோழரை பற்றி பேச ஐயா கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். எல்லாம் பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. என்ன அந்த கௌதமனும் பத்திரிகையாளர் எழுத்தாளர் சிவசுப்ரமணியம் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரில. நானே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சம்மந்தம் இடத்துல வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம்ட்டு. ஒரு பத்திரிகையாளரா என்னுடைய சக பத்திரிகையாளர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. எங்களுடைய மூத்தவர் அவர். சின்ன வயசுல வீரப்பன் அப்படிங்கிற செய்தியே வந்து அவருடைய முகத்தை வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு தினத்தந்தி நாளிதழ்லாம் புகைப்படங்கள்லாம் வரும். அப்போ இந்த மாதிரியான அவரை போய் காட்டில் போய் சந்திச்சு வரிசையாக உட்காந்துருப்பாங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்து. அப்படி பார்த்து செய்தியாக நம்ம படித்த ஒரு மனிதர் சிவசுப்ரமணியன். அவரை இன்னைக்கு அவருடைய புத்தக நிகழ்வுகளில் நான் கலந்துக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணன் வந்து அவருடைய புத்தக பெரியவர் தமிழரசன் அவர்கள் குறித்த இந்த புத்தகம் வந்து வாசித்தேன். ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. அதில் நிறைய அந்த வரலாறுலாம் வாசிக்கும்போது தமிழினம் வந்து எப்பேற்பட்ட ஒரு போராளியை இழந்திருக்கு. அதுவும் வந்து சொந்த மக்களாலே காவல்துறை உதவியோட வந்து ஒரு மனிதனை ஒரு போராளியை வந்து எப்படி நுட்பமாக வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அண்ணனுடைய புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டு. இதில் கருத்து முரண்கள் இருக்கலாம் அந்த புத்தகத்தில். ஏன்னா அதோட தொடர்புடையவங்கெல்லாம் வந்து அதில் சின்ன சின்ன கருத்து முரண்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நான் ஒரு புத்தக வாசிப்பாளனா அதை வாசித்தேன். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணமாக எனக்கு படுது. அனைவரும் அவசியம் வாசித்து பாருங்கள். முக்கியமாக வந்து 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு ஆயுதத்தை கையில் தூக்கின ஒருத்தருடைய வாழ்வியலை பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்தகம். அதுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல அது ஆயுதம் முக்கியமாக இருக்குது, எந்த ஆயுதம் எந்த இடத்துல அவசியமாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்றைய சூழலில் ஆயுத போராட்டத்தை விட தமிழினம் அவசியமாக கையில் எடுக்க வேண்டியது கருத்தியல் யுத்தம். அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்தியல் யுத்தத்தை எப்படி பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் 2009 முன்னாடி வரைக்கும் இது மாதிரியான தமிழ் தேசிய கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். ஒரு 100 பேர் வருவாங்க, திரும்ப திரும்ப அதே 100 பேர் தான் வருவாங்க. அந்த அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த அந்த தமிழ் தேசிய கருத்தியலை அண்ணன் சீமான் அவர்கள் பொதுத்தளத்தில் பேசி பேசி இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறி இருக்கு. இதை வந்து எவனாலையும் தடுக்க முடியாது. இது வந்து சீமான் நினைச்சாலே தடுக்க முடியாது. அவர் கையிலையும் இல்லாது. அது வந்து வளர்ந்து பெரிய அளவில் போயிடுச்சு. ஆக இந்த கருத்தியல் யுத்தம் தான் ரொம்ப அவசியமா. நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு தோணுது தான் தமிழினம் வந்து மிக மிக அவசியமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த கருத்தியல் யுத்தம். இங்க உட்கார்ந்துருக்க பலரும் வந்து எல்லாருமே நாம அந்த திராவிட கூடாரத்துல அந்த குப்பையில சுத்தி எடுத்து அங்க இருந்து இது குப்பை அப்படிங்கிறத வெளியே கண்டுபிடிச்சு வெளியே வந்தவங்களா தான் இருப்போம் 90% பேர். அது ஒரு சாக்கடை, திராவிட சாக்கடை, திராவிடம், அதை எந்த வார்த்தையில சொல்றது தெரியல. அது ஒரு டுபாக்கூர் இனம். ஒரு டுபாக்கூர் இனத்தை வச்சுக்கிட்டு நம்மளை இவ்வளவு நாளா வந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்களே அப்படிங்கிறதே வந்து அப்ப நம்ம எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்க முடியும். அப்போ அவர்கள் எதை வைத்து வென்றார்கள் அப்படின்னா இந்த கருத்தியல் யுத்தம். இந்த ஒரு கருத்தியல் யுத்தத்தை நம்ம மூளையில திணிக்கிறாங்க. நீங்க கையில துப்பாக்கி எடுக்கலாம், அருவாள் எடுக்கலாம், அதெல்லாம் வந்து வெற்றி பெறும் தோல்வி அடையும், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் நீங்க கருத்தியல் யுத்தத்தை எண்ணத்தை விதைக்கிறதுக்கு இல்ல, அதுதான் என்னைக்குமே வெற்றியாக கொடுக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு ஜெயிக்க இல்லை அப்படிலாம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள். இன்னைக்கு தமிழரசன் ஐயாவோ புலவர் கலியபெருமாள் அவர்களோ அன்னைக்கு போட்ட அந்த விதைகள் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு வாசிக்கிறோம். அந்த எண்ணங்கள் தான் நமக்கு இன்னைக்கு வந்து விதையா மாறுது. அது வந்து வேறு வடிவங்களா மாறலாம். இன்னைக்கு கருத்தியல் யுத்தமா மாறுது, இது நாளைக்கு ஒரு பெரும் மக்கள் புரட்சியா மாறும். அப்படி எண்ணம் விதைகள் விதைக்கப்பட்டதான் வந்து மெரினா புரட்சியில் அவ்வளவு பெரிய ஒரு வரலாறு தமிழினம் படைக்கிறதுக்கு காரணமா இருந்தது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வெற்றி சாத்தியமாகணும்னா அதுக்கு அவசியமானது இந்த கருத்தியல் யுத்தம். அது இந்த புத்தகத்துல ஒரு சாட்சியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அண்ணன் எழுத்தாளர் சிவசுப்ரமணியன் அவர்களுக்கும் நிகழ்வை ஒருங்கிணைத்த அண்ணன் கௌதமன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.